இந்த சிறப்பான செய்தியினை இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு குண்டலினி yoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். இன்று கேள்வி பதில் நிகழ்வு. மகரிஷியின் குரலில் சிந்தனை உரை. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழிநடத்துவாராக. இன்றைய மாலை அமர்விலே அருமையானதொரு துரிய தவத்தை நமக்கு வழிநடத்தி நிகழ்வை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அருள்நிதி பவித்ரா அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயு, நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை நாம ஐயம் தெளிதல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு வைத்திருக்கோம். மகரிஷி அவர்களுடைய இந்த வேதாத்திரிய பயிற்சியை கற்றுக்கொண்ட நாம பயிற்சிகளை செய்யும் போது நமக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை ஒரு கலந்துரையாடலாக நாம தெளிவுபடுத்தி கொண்டதற்கு தான் இந்த நிகழ்வு. உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு, நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். யாராவது உங்களோட சந்தேகங்களை கேட்கின்ற வர வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த மனவளக்கலை பயிற்சிகள்ல முக்கியமாக முதலாவதாக இருக்கக்கூடியது உடற்பயிற்சி. நம்ம எல்லாரும் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த உடற்பயிற்சியில ஒவ்வொரு அங்கமாக எடுத்துக்கொண்டு நமக்கு பேராசிரியர் ரவிதி சிவகுமார் அம்மா அவர்கள் விளக்கம் சொல்லிட்டு வராங்க. அதை தொடர்ச்சியாக மகரிஷி அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய தவ பயிற்சிகள், அதை பற்றிய ஒரு சின்ன ஆராய்ச்சி. ஏன் தவம் செய்யணும்? நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கும் இல்லைங்களா? உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம உடற்பயிற்சி செய்கிறோம், நியாயமான ஒன்று. சுவாமிஜியோட பயிற்சிகள் நமக்கு முழுமையான ஆரோக்கியத்தை கொடுக்குது, நோய் இல்லாமல் வாழறது. இது எல்லாரும் தேடக்கூடிய ஒன்று. எப்போதும் எனர்ஜெட்டிக்கா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல அதிகமாக இருக்கணும். இதுவும் நமக்கான ஒரு தேவைகள்ல ஒன்றுதான். அப்ப அதற்காக நம்ம என்ன பண்றோங்க? காயக்கல்பம் என்று சொல்லக்கூடிய சிறப்பான பயிற்சி செய்து வரோம். மகரிஷி நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய தியான பயிற்சிகள் எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது, நம்முடைய வாழ்க்கை உடல், உயிர், மனம் மூன்றும் இணைந்ததுதான். இந்த மூன்றும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது இல்லையா? உடல் ஆரோக்கியம் நல்லா இருந்தா, உயிர் வளம் நல்லா இருந்தா, மனசும் சந்தோஷமா இருக்கும். இதுல ஏதாவது ஒன்றுல ஒரு பிரச்சனை வரும்போது எல்லாமே பாதிப்படையும் இல்லையா? இப்ப உட்கார்ந்து தவம் பண்ணினோம், உடல் ரீதியாக ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா நாம தவம் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. அதே போல மனதில ஒரு குழப்பம், ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு தீர்வு தேடிட்டு இருக்கிறோம். அப்ப அந்த சமயத்திலையும் நம்மால உட்கார்ந்து தியானம் பண்ண முடியும்னா முடியாது. இப்ப ஏன் இந்த தியானம் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன கதையோட நாம விளக்கம் பார்க்கலாம். ராமகிருஷ்ண பரமஹம்சரோட அவருடைய குருகுலத்துல ஒரு முறை அவருக்கு பிறந்த நாள் வருது. அந்த பிறந்த நாள்
சிறப்பாக கொண்டாடுறதுக்காக சீடர்கள்லாம் சேர்ந்து அன்பர்களுக்கு கொடுப்பதற்காக ஒரு மிக பெரிய லட்டு தயார் பண்றாங்க. லட்டுன்னா ஒரு அறையில வைக்கிற அளவுக்கு மிக மிக பெரிய ஒரு ரூம்ல ஃபுல்லா பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு லட்ட தயார் பண்ணிட்டாங்க. தயார் பண்ணி முடிச்ச பிறகு எல்லாருக்குமே ஒரு கேள்வி, இத பத்திரப்படுத்தணுமே! இல்லையா? சின்னதா ஒரு 10, 15 இல்ல 50 லட்டுன்னு சின்ன சின்னதா பண்ணியிருந்தா, இத ஒரு பாத்திரத்துல போட்டு உயரமான இடத்துல வைக்கலாம். அப்ப இத எப்படி நாம வந்து வாழ்க வளமுடன் கேள்விகள் கேட்டிருக்கீங்க. ஆமா ஒரே ஒரு நிமிஷம் நான் இத முடிச்சுட்டு உங்களுக்கு பதில் சொல்றேன். வாழ்க வளமுடன். அப்ப அவ்வளவு பெரிய லட்ட எங்க வைக்கிறது? எப்படி பத்திரப்படுத்துறது? அப்படிங்கிறதுக்காக குரு கிட்ட வேற எங்கே சரணாகதி இல்லையா? அப்ப குரு கிட்ட போய் கேட்கிறாங்க அவர்கிட்ட. அவரு வந்து, "ஓ! அப்படியா?" அப்படின்னுட்டு, "நீங்க இந்த லட்ட செய்வதற்காக சர்க்கரை வாங்குனீங்க இல்லையா? ஆமா. அது மிச்சம் இருக்கா?" "இருக்கு. நெறைய இருக்கு." அப்படின்னோனே என்ன சொல்றாங்க, இந்த லட்டு சுத்தி அந்த சர்க்கரையை கொண்டு ஒரு சின்ன ஒரு இது மாதிரி போட்டுடுங்க. கோடு போட்டு ஒரு பாதுகாப்பு வளையம் மாரி போட்டுடுங்க. சின்ன ஒரு லட்ட அந்த பெரிய லட்டுக்கு மேல வச்சுடுங்க அப்படின்னு சொல்ட்டாங்க. எல்லாருக்கும் மிகப்பெரிய சந்தேகம், ஆச்சரியம். இது எப்படி நடக்கும்? எறும்பு வருது. அதுக்கு காவலா சர்க்கரைய போட்டா எப்படி? அப்படின்னு. ஆனா குரு சொல்லிட்டாங்க இல்லைங்களா? அதற்காக அதே போல அந்த சுத்தி சர்க்கரைய போட்டுட்டாங்க. மேல ஒரு லட்டு பீஸையும் வச்சுட்டாங்க. மறுநாள் காலையில பார்த்தா நெறைய எறும்பு. ஆனா எல்லா எறும்பும் இந்த சர்க்கரையில தான் இருக்கு. அதை தாண்டி அந்த லட்டு கிட்ட ஒரு எறும்பும் போகல. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆஹா! எப்படியோ காப்பாத்திட்டோம்னு சொல்லிட்டு சீடர்களுக்கெல்லாம் அத விநியோகிக்கிறாங்க. பிறந்த நாள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஆனாலும் ஒரு சந்தேகம் குரு கிட்ட கேட்கிறாங்க. "எப்படி குருவே நீங்க இப்படி ஒரு இந்த சிந்தனை உங்களுக்கு வந்தது?" அப்படின்னு கேட்டபோது குரு சொல்றாரு, "நம்மை போன்ற மனிதர்களோட வாழ்க்கைய ஆராய்ச்சி செய்து தான் இந்த முடிவ சொன்னேன்." எப்படி? மிகப்பெரிய லட்டாக இருக்கக்கூடிய, அதற்கு மேல வச்சாங்களே, அதுதான் நம்ம வாழ்க்கையில அடைய வேண்டிய ஒரு உச்ச நிலை. உடல், உயிர், மனம் 3ம் அமைதியா இருந்து, எல்லார்கிட்டயும் அன்பும், கருணையுமாக நம்ம தவத்துல முடிவுல சொன்னோம்ல, இரண்டொழுக்க பண்பாடு. அத 100% ஃபாலோ பண்ணிட்டு வாழ்ந்தா, அதுதான் அந்த மேல இருக்கக்கூடிய லட்டு மாரி. ஆனா இந்த எறும்பு எப்படி சுற்றி போடப்பட்ட அந்த சர்க்கரையில மயங்கி நின்னுடுச்சோ, அதே போலதான் நாமளும் என்ன பண்றோங்க, இந்த வாழ்க்கையில இந்த 5 புலன்கள் மூலமாக பெறக்கூடிய அனுபவங்கள்ல மயங்கி நின்னுடுறோம். அந்த கோல மறந்து. இப்ப இதுக்கு என்ன பண்ணணும்? அங்கதான் பல ஞானிகளும், மகான்களும், வேதங்கள், புராணங்கள் எல்லாம் சொல்றது என்ன? வெளிய பார்க்காத, உள்ள பாரு. பதஞ்சலி முனிவரோட அஷ்டாங்க யோகத்திலயும் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. பிரத்யாகாரா, தாரணா, தியானா, சமாதி அப்படின்ட்டு. பிரத்யாகாரா அப்படிங்கும்போது என்னதுங்க? வெளியே திரிந்து கொண்டிருக்கக்கூடிய மனத ஏதாவது ஒன்றின் மேல் திருப்பி நிறுத்துறது பிரத்யாகாரா, தாரணா. தியானம் என்பது என்ன? எதன் மேல திருப்பணும்? எதிலிருந்து நாம வந்தோமோ, எது நமக்கு மூலமோ, அத பார்த்து திரும்புறது தான் தியானம். மகரிஷி நமக்கு சொல்லிக் கொடுத்தது என்னது? இந்த நம்முடைய மூலமாக இருக்கக்கூடிய அந்த உயிரின் மேல் மனம் வைத்து செய்யக்கூடிய தவம். இப்ப இந்த தவம் மட்டும் செய்தா போதுமா? அதுதான் பெரிய கேள்வி இல்லைங்களா? நம்ம பார்த்திருக்கோம். பெரிய பெரிய புராணங்கள், கதைகள் இதுல எல்லாம் பார்க்கும்போது, அது அரசரா இருந்தாலும் சரி, மிகப்பெரிய முனிவரா இருந்தாலும் சரி, இல்ல அரக்கனா இருந்தாலும் சரி, என்ன பண்ணுவாங்க? உட்கார்ந்து தியானம் பண்ணுவாங்க. பார்த்திருக்கோம் இல்லைங்களா? எல்லா அரக்கர்களுடைய கதையெல்லாம் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க? அப்படியே உடம்ப சுற்றி புத்து வர்றா மாதிரி தியானம் பண்ணுவாங்க. கடவுள் அவதாரம் வருவாரு. வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்பாரு. உடனே அவர் ஏதாவது ஒண்ணு தனக்கென ஒரு வரம் கேட்பாரு. அந்த வரம் முனிவர்களா இருந்தா என்ன கேட்பாங்க? உலக நலத்தை ஒட்டி கேட்பாங்க. அரசர்களா இருந்தா என்னுடைய நாடு நல்லா இருப்பதற்கு வேணும்னு கேட்பாங்க. அரக்கர்களா இருந்தா என்ன கேட்பாங்க? என்னை யாரும் அழிக்கக் கூடாது. நான் என்ன தப்பு செய்தாலும் நான் அழியப்படக்கூடாது. இப்படி கேட்ட கதையெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அப்ப இங்க தான் வித்தியாசப்படுறாரு வேதாத்ரி மகரிஷி அவர்கள். வெறுமே கண்ண மூடி உட்கார்ந்து தியானம் பண்றது மட்டும் அந்த லட்டு கிட்ட நம்மள கொண்டு போகாது. எப்படி அந்த எறும்பு இத தாண்டி போகணுங்கிற எண்ணம் இல்லாம கிடைச்சதுல மயங்கிடுச்சோ, அந்த மாதிரி நம்ம நின்னுடக் கூடாதுன்னு மகரிஷி என்ன சொல்றாங்க? அந்த அகத்தவத்தோட சேர்த்து அகத்தாய்வும் குடுக்குறாங்க.
உள்ளே கடந்து பார்க்கும்போது எந்த எந்த விஷயங்கள் நம்மள அந்த லட்டு பக்கம் போக விடாம தடை செய்யுது, அதுக்கு எந்தெந்த உணர்ச்சிகள் நமக்கு ஒரு பேரிகேட் மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நமக்கு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து வெளில வர்றதுக்கு வழி சொல்றாங்க இல்லையா? பல இந்த வேதங்களும் புராணங்களும் இதுதான் வழி சொல்லுச்சுங்க. ஆனா ஏன் எல்லா மக்களாலும் செய்ய முடியல? கீதோபதேசத்தை விடவா ஒரு சிறந்த மனிதனுக்கான வாழ்க்கை நெறி இருக்க முடியும்? மொத்தத்தையும் கொடுத்தது இல்லைங்களா? ஒரு பெரிய ஞானி கிட்ட போய் இந்த பகவத்கீதை சொல்லக்கூடியதை சாரமா சொல்லுங்க அப்படின்ன போது அவரு 2 வார்த்தையில சொன்னாராம். விடு, பிடி. இது 2 தான் பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கு. என்னது? எதை விட்டால் எதை பிடிக்கலாம், எதை பிடிக்க வேண்டும் என்றால் எதை விடணும். இதுதான் அந்த பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கு. இப்ப மகரிஷி அதுக்கு வழி சொல்லிட்டாங்களா? இல்லையா? எதை பிடிக்கணும்? அந்த லட்டு, பெரிய லட்டுக்கு மேல இருந்ததே ஒரு குட்டி லட்டு. அது என்னது? அதுதான் அமைதி, நிறைவு, இன்பம், பேரமைதி, எல்லாரையும் நேசிக்கிற பண்பு, அன்பு, கருணை, இப்படி நிறைய பேரால் அழைக்கப்படுது. எல்லாத்தையும் சேர்த்து கடவுள் அப்படின்னு ஒரு பேரால சொல்லலாமா? நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கடவுளா பார்க்கக்கூடிய ஒரு தன்மை. அப்படி பார்த்துட்டோம்னா இந்த இரண்டொழுக்க பண்பாடு சுலபமாகுமா இல்லையா? இப்ப கூட நம்ம இரண்டொழுக்க பண்பாடு படிதாங்க நடக்கிறோம். நம்மள கேட்டா சொல்லுவோம். கண்டிப்பா நானும் என் மனசறிஞ்சு யாருக்குமே நான் துன்பம் கொடுக்கலைங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் நம்மை அறியாமல் எத்தனை பேருக்கு துன்பம் கொடுத்திருப்போம் இல்லையா? அப்ப ஒரு பெர்சன்டேஜ் இங்கேயும் தவறு இருக்கு. கண்டிஷன்ஸ் அப்ளைன்னு போட்டிருப்போம் இல்லைங்களா? ஒரு சில அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கும்போது நம்ம மிஸ் பண்ணிடுப்போம். எடுத்துட்டு போவோம். ஒரு பழைய டிவிய குடுத்துட்டு, உங்களுக்கு புது டிவிக்கு இவ்வளவு பெர்சன்ட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு போட்டிருக்கோங்க. எடுத்துட்டு போவோம் நம்ம டிவிய. அங்கே போன உடனே அவங்க என்ன காமிப்பாங்க? கீழ ஒரு ஸ்டார் மார்க் போட்டு, கண்டிஷன்ஸ் அப்ளை அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே ஏதோ ஒரு சில சட்டதிட்டம் இருக்கு. அதே போலதான் நாம பின்பற்றக்கூடிய இரண்டொழுக்க பண்பாட்டிலையும் ஒரு சில ஸ்டார் மார்க் இருக்கு. எனக்கு பிடிச்சவங்க, எனக்கு வேண்டியவர்கள், அவங்களுக்கெல்லாம் நான் துன்பம் கொடுக்கறது இல்ல. ஆனால் தெரியாமல் இல்லையா? எவ்வளவோ இருக்கு. அப்போ அந்த ஸ்டார் மார்க்கை எடுக்கணும்னா நான் எனக்குள்ளே கடந்து பார்த்தா தான் முடியும். சுவாமிஜி பக்தி இலக்கியத்துல வரக்கூடியதுக்கும் விளக்கம் கொடுக்குறாங்க. பக்தி இலக்கியம், பக்தியிலையும் இருந்து அந்த முக்தி நிலையை அடைஞ்சவங்க இருக்காங்க. ஆனா நம்மால முடியாது. அப்ப நமக்கு ஒரு பிராக்டிஸ் தேவை. பயிற்சியும் முயற்சி மட்டும்தான் தேவை. இதுவரைக்கும் இந்த உலகத்துல யாராவது சொல்லாம இருந்தாங்களா? அதிகமா ஆசைப்பட வேண்டாம். புத்தர் சொன்னார். ஆசையே அழிவுக்கு காரணம் அப்படின்னு சொன்னார். கோபத்தை பத்தி எத்தனையோ பேர் பாடல் எழுதியிருக்காங்க இல்லையா? ஆனா எங்கேயாவது கோபத்தை விடுவதற்கான வழிமுறை சொல்லி கொடுக்கப்பட்டதா அப்படின்னா வேதாத்ரி மகரிஷி தான் கொடுத்திருக்காங்க நமக்கு. என்ன பிரச்சனை, அதற்கான தீர்வு. அதுதான் அவரோட மிகப்பெரிய வல்லமை. பிரச்சனையை மட்டும் சொல்லிட்டு அதுல இருந்து நீங்க வெளியில வாங்கன்னு சொல்றதன் மூலமாக நாம பிரச்சனையில இருந்து வெளில வர முடியாது. அதற்கான வழிமுறை, அதுதான் மகரிஷியோட பெருமை. அதையும் என்ன பண்ணாங்க? தான் பயிற்சி செய்து அது எப்படி தனக்கு அப்ளை ஆச்சுன்னு பார்த்து அதுக்கப்புறம் நமக்கு கொடுக்குறாங்க. எப்படி ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு உணவு கொடுக்கறதுக்கு முன்னாடி என்னதான் பிசைஞ்சாலும் அதை கொஞ்சமா தன்னோட வாயில போட்டு பார்ப்பாங்க. என்னங்க, சரியா உப்பு இருக்கா, அதுல நெய் ஊத்தி இருக்கோமா, காரம் ரொம்ப இருக்கா, இது என்னோட குழந்தைக்கு நன்மை செய்யுமா அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் தான் குழந்தைக்கு ஊட்டுவாங்க அம்மா. அது போலதான் மகரிஷி அவர்கள் என்ன பண்ணாங்க? எல்லா பயிற்சியும் தான் செய்து பார்த்து அந்த தவங்கள் ஒவ்வொன்றும் செய்து பார்க்கறாங்க. இப்ப நம்ம சுலபமாக இன்னைக்கு மன்றத்துல போய் உட்கார்ந்து கண்ணை மூடி கைகளை கோர்த்து உட்கார்ந்து அடுத்த ஒரு 5 நிமிடத்துல மூலாதாரத்துல இருக்கக்கூடிய ஆற்றலை நம்மளுக்கு புருவமத்துக்கு கொண்டு வந்து வைக்கிறாங்க இல்லையா? எவ்வளவு சுலபமாக, எவ்வளவு ஒரு காலக்கு நேரம், அவ்வளவு குறைவான நேரத்துல நம்மளோட உயிரின் ஆற்றலை நம்மள உணர வைக்கிறாங்க. இறைவணக்க குருவணக்க பாடல்ல சொல்லுவாங்க இல்லைங்களா? உருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிர் உணர்த்தி, அதோட நிறுத்தல. அடுத்தது என்ன சொல்றாங்க? புன் செயல்கள் பதிவழிந்து பூர்வ நிலை அறிவறிய துரியம் தந்து கருவறிந்து அகத்தவத்தால் களங்கங்கள் போக்க பெருங்களத்தமர்த்தி கருத்துடனே விளைவறிந்து, அப்புறம் தான் வருது அகத்தாய்வு. 5 புலன்களை ஆளும் கலை போதித்து
ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து. இது அத்தனையும் மகரிஷி கொடுக்குறாங்க. எப்படி? வரிசைப்படுத்தி. அப்படி புருவ மத்திக்கு கொண்டு வந்து வைக்கிறது அந்த அன்றைய காலத்துல சுலபமா இருந்ததா? இல்ல. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. தலாய் லாமா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த நேபாள அந்த புத்த மதத்தை சார்ந்த ஒரு துறவிகள். அவங்கள பற்றிய ஒரு புத்தகம் படிச்சபோது, அந்த ஆக்கினை தவத்தை எடுத்துக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த புருவ மத்தியில இருக்கக்கூடிய அந்த எலும்ப உடைச்சு விட்டுடுவாங்க. ஒரு காயம் செய்து, அப்ப காயம் இருந்ததுன்னா அங்கேயே தானங்க மனசு நிக்கும் இல்லையா? அப்போ அந்த இடத்துல மனம் வைக்கும்போது, ஆனா தானாக மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல் மேலே வரும். இப்படியெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டுருக்கோமா? பாருங்களேன். எங்கேயாவது கஷ்டப்பட்டுருக்கோமா? ஒரு நிமிடத்துல அப்படியே ஒரு காந்தம் எப்படி இரும்பு துண்ட இழுத்துக்கிட்டு வருமோ, அப்படி கொண்டு வந்து வச்சாங்க. அடுத்தது திரும்பியும் இறக்கி கொண்டு போய் வைக்கிறதுக்கு. அதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? அன்றைய காலகட்டத்துல. ஒரு மான் தோல் மேலேயோ, புலித்தோல் மேலேயோ உட்கார வச்சிருவாங்களாம். அந்த ஆற்றல் மேலே வந்த ஆற்றல் திரும்பியும் இறங்கறதுக்கு என்ன பண்ணுவாங்களாம், அவரோட தலையை இப்படி பிடிச்சுக்கிட்டு, வாயை தொறக்க சொல்லிட்டு, வேகமாக தேனை ஊத்துவாங்களாம். கண்கள மூடிடக்கூடாதாம். கண்கள ஊத்தக்கூடிய குருவ பார்த்து கொண்டே இருக்கணும். அந்த தேன் உள்ளே போகும்போது, அந்த நாக்கு மேல கீழ போயி, அப்படியே அந்த ஆற்றல் மூலாதாரத்துக்கு போய் சேரணும். எப்படி முடியும்? தலையோ இப்படி ஒரு ஒரு கஷ்டமான ஒரு பொசிஷன்ல இருக்கிறாங்க. அப்படி ஊத்தினா இறங்குமா? நிறைய பேருக்கு வாந்தி வந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணினாங்க? அதே போல வச்சுட்டு குளிர்ந்த தண்ணிய ஊத்தினாங்க. அதுவும் சரியா இல்ல. இன்னும் கொஞ்சம் காலம் பொறுத்து அந்த மூலாதாரத்துல இருக்கக்கூடிய ஆற்றலை மேம்படுத்த, ஒரு சவுக்கு காய எடுத்து, அதை இடுப்பளவு நூலோட கட்டி, அந்த நம்மளோட அந்த ஏரியால அந்த பள்ளத்துல வச்சு கட்டிடுவாங்க. நமக்கு தொட்டு இப்போ இன்னைக்கு ஆசிரியர்கள் நமக்கு மூலாதாரத்துல இருக்கக்கூடிய ஆற்றலை கொண்டு வராங்களே, அந்த இடத்துல கட்டிடுவாங்க. எந்த காய்ங்க? சவுக்கு காய். அது 1 நாளா, 10 நாளா, 1 மாசமா தெரியாது. அப்படி வச்சிருக்கும் போது அங்கே குத்தி குத்தி காயமாகும். மனம் அந்த இடத்திலேயே இருக்கும். அப்ப மூலாதாரத்துக்கு ஆற்றல் வரும். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். இப்படியெல்லாம் மகரிஷி நமக்கு கொடுத்தாங்களா? அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் வாங்கினாங்க. ஆனா ஆச்சரியம் என்னன்னா, அந்த எண்ணத்த அத வச்சுக்கிட்டு ஆராய்ச்சி செய்து, செய்து, செய்து இன்னைக்கு ஒரு கண் சிமிட்டும் நேரத்துல நம்ம ஆற்றல மேல இருந்து கீழே கொண்டு வராங்க. சோ இவ்வளவு சுலபமாக்கக்கூடிய இந்த தவ பயிற்சிகள் வேற எங்கேயாவது உண்டுன்னா இல்ல. அதுவும் அந்த சாந்தி யோகம். குறிப்பா சாந்தி யோகம். பிரேக் சிஸ்டம் இன் குண்டலினி யோகா அப்படின்னு சொல்றோம். ஒரு வண்டி ஓட்ட கத்துக்கிறோம். வெறுமே ஆக்சிலேட்டர் மட்டும் கத்துக்கிட்டா என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க. நல்லா ரைஸ் பண்ணி ஓட்டிட்டே இருக்கிறோம். வண்டிய நிறுத்த முடியாது. ஸ்பீட கண்ட்ரோல் பண்ண தெரியாது. அப்ப என்ன ஆகும்? அது விபத்து தான். ஆனா அப்படியே அந்த தவ ஆற்றல் அதிகமாகும்போது உடம்புல நிறைய பிரச்சனை வரும். அத தாங்காம. அப்ப அதற்கு என்ன குடுத்தாங்க? அந்த சாந்தி தவத்தை கொடுத்து, அந்த தவம் நம்மை அமைதிப்படுத்தும். எங்கேயும் ஒரு சைடு எஃபெக்ட் கிடையாது. சோ அப்போ அந்த அரக்கர்கள் கூட தவம் பண்ணி முடிச்சுட்டு என்ன மாரி வரம் கேட்டாங்க. ஆனால் அந்த மாதிரி நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ரஜோகுணத்த அழிச்சிடுறாங்க மகரிஷி. எப்படி? இந்த தவம் நம்முடைய பதிவுகள மாற்றுது. ஏற்கனவே நமக்குள்ள இருக்கக்கூடிய பதிவுகள் உடல் செல்ல இருக்கு. அத உடற்பயிற்சி மாற்றுகிறது. உயிர் துகள்கள்ல இருக்கக்கூடிய அந்த பதிவுகள காயகல்பம் மாற்றுகிறது. சோ இந்த சஞ்சித ஆ பிராரப்த ஆகாமியம் சொல்லக்கூடிய அம்மா அப்பா கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தோம். பொறந்ததுல இருந்து செஞ்சு வளர்ந்தது, இனிமே செய்ய போறது, இது எல்லாம் சரியாகிறதுக்கு என்ன பண்ணாங்க? இந்த மனச தூய்மையான ஒன்றோட இணைச்சு வச்சுக்கிட்டோம்னா, நாமும் தூய்மையாயிடும். இல்லையா? அதனால தான் அதுக்கு பேர் என்னங்க? குண்டலினி சக்தி. குண்டம்னா நெருப்பு. அலின்னா ஆண், பெண் அனைவருக்கும் பொது. இந்த பஞ்ச பௌதீக பிரிவுகள்ல நெருப்புக்கு மட்டும் ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தா, நிலம், நீர், காற்று, ஆகாயம், அதாவது விண்துகள்கள், இது எல்லாமே தன்னிடம் சேரக்கூடிய பொருள் அசுத்தம் இருக்குமே ஆனால் அதுவும் அசுத்தமாகும். இல்லையா? நிலமா இருந்தாலும் சரி, நீரா இருந்தாலும் சரி, காற்றா இருந்தாலும், ஆகாஷ் பார்ட்டிகளா இருந்தாலும், தன்னிடம் சேரக்கூடிய ஒரு பொருள் சுத்தமானதா இல்லைன்னா தானும் அசுத்தமாகிவிடும். ஆனா நெருப்பு மட்டும் அப்படி கிடையாது.
எந்த அசுத்தத்தை உள்ள போட்டாலும் அது எரிஞ்சு போய் நெருப்பு தன்னுடைய நிலையிலிருந்து என்றுமே மாறாது. அதனால்தான் அந்த நெருப்பு போன்ற உயிர் சக்தி அவ்வளவு புனிதமான ஒன்று. அதுல சேர்த்திருக்கக்கூடிய அசுத்தத்தை அழிப்பதற்கு தவத்தை நமக்கு கொடுத்தாங்க. ஆனால் வாழ்க்கைங்கிற அந்த ரயில்வே தண்டவாளத்துல ஒரு தண்டவாளம் தவம் என்றால் இன்னொரு தண்டவாளம் அகத்தாய்வு. அகத்தவமும் அகத்தாய்வும் வாழ்க்கைங்கிற பயணம் ஓடக்கூடிய அந்த ட்ரெயினுக்கு இரண்டு தண்டவாளங்கள் போல. ஏன்னா தவம் இல்லாத தற்சோதனையினால் பயன் இல்லை, தற்சோதனை இல்லாத தவத்தினால் பிரயோஜனம் இல்லை. இந்த ரெண்டுக்கும் ஒரு உதாரணம் பார்க்கலாம். ஏன்னா இது வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்னோம், வேதங்கள் புராணங்கள் எல்லாமே நமக்கு நல்லதுதான் சொல்லுச்சு. ஆனா அதை எங்கேயாவது நம்ம பயிற்சி பண்ணியிருக்கோமா? விட்டுருக்கோமா கோபத்தை, ஆசையை விட்டுருக்கோமா? அப்படின்னா வெறுமை தற்சோதனை செய்தால் மட்டும் போராது, தவம் இல்லாமல், சரி தவம் மட்டும் செய்தால் போகாது, தற்சோதனை இல்லாமல். இப்போ துர்வாச முனிவர் எடுத்துக்கலாம், விஸ்வாமித்திரர் எடுத்துக்கலாம், எல்லாம் பயங்கரமா தவம் செய்தாங்க. அரக்கர்களும் தவம் செய்தாங்க. ஆனால் தற்சோதனை இல்லாததுனால் அவங்க மோசமான வரம் கேட்டாங்க. ஒருத்தர் கோபத்துக்கு ஐக்கானா இருக்கிறாரு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அங்க அந்த தவத்தினால் வரக்கூடிய சக்திய சரியாக பிரயோகிக்க தெரியவில்லை. அதனால என்னாச்சுங்க, அந்த அதிகமான ஆற்றல் தேவையில்லாத வழிகள்ல போய் அது தீமையை கொடுத்தது. ஆனா மகரிஷி என்ன கொடுக்குறாங்க இங்க? தற்சோதனை கொடுக்குறாங்க. அந்த தற்சோதனை என்ன சொல்லுது? நம்முடைய உணர்ச்சிகளை உணர்வுகளாக மாற்றிக்கொள்ள வழி சொல்லுது. அப்ப கூடவே தவமும் சேரும்போது இது ஒரு பெர்மனன்ட் ரெமடியாக இருக்கும். எத்தனை புத்தகங்களை படிச்சிருக்கோம், எத்தனை நல்ல நல்ல கதைகள் சொல்லியிருக்காங்க. ஆனா அது எல்லாம் ஒரு சில நேரம் தானே நம்ம மனசுக்குள்ள இருக்குது. அதுக்கப்புறம் திரும்பியும் பழைய வினை வழி வாழ்கிறோம். ஆனா அந்த வினையையே மாற்றக்கூடியது இந்த தவம். அப்ப தவ பயிற்சிகள் நமக்கு என்ன கொடுக்குது? வினைய மாற்றி நம்மள சரியான பாதையில போறதற்கான ஒரு தெளிவை கொடுக்குது. அந்த தெளிவை தடை செய்யக்கூடிய தேவையில்லாத குணங்களை அகத்தாய்வு செய்து மாற்றிக்கிறோம். எண்ணத்தை ஆராய்ச்சி செய்யறோம், ஆசைய சீரமைக்கிறோம், சினத்தை தவிர்த்திடுறோம், கவலைய ஒழித்திடுறோம். நான் யாருங்கிறதுக்கான அந்த கேள்விக்கான விடை தெரிகிறது. அடுத்தது பார்த்தோம்னா என்ன நல்ல வழியில அந்த லட்டு நோக்கி போக விடாம தடை செய்யக்கூடிய இந்த எறும்பு போல இருக்கக்கூடிய 6 குணங்கள்: பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம். இதெல்லாம் இருக்கா இல்லையா? இல்லையா? அப்ப இது எல்லாத்தையும் நிறைமனமாக, பொறுமையாக, மன்னிப்பாக, சமநோக்காக, கற்பு நெறியாக இப்படி மாற்றிக்கொள்ளும் போது எப்போதும் அதே நிலையை மெயின்டைன் பண்ணணும்னா தவம் வேணும். இல்லையா? ஒரு சினிமா பார்த்தா கூட நமக்குள்ள ஒரு நல்ல விஷயம் வந்து சேரும் இல்லைங்களா? தவறு செய்யக்கூடாதுன்னு. ஆனால் அதை முறையா எல்லா நாட்களும் தொடர முடியுதா அப்படின்னா இல்ல. ஏன்னா திரும்பியும் பழைய வழிக்கு போகுது. ஆனா இங்க அப்படி இல்ல. தினந்தோறும் நம்மளை புதுப்பிச்சு கொண்டே இருக்கும்போது பழைய வினைவழி வாழாமல் புதிய பதிவுகளாக நல்ல பதிவுகளை போட போட பழசு மங்கிடும். இல்லையா? ஒரு குழம்பு வைக்கிறோம், அதுல அதிகமாயிடுச்சு உப்பு, தூக்கி மொத்தமா கொட்டிடுவோமா? இல்ல. என்ன பண்ணுவோங்க? அதுல நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணுவோம். கொஞ்சம் பருப்பு போடலாம், ஒரு உருளைக்கிழங்கு உள்ள போடலாம், கொஞ்சம் சாதம் உருட்டி போடலாம். இல்லையா? இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தலாம். இது எல்லாம் என்ன செய்கிறதுங்க? அந்த உப்பு அதிலிருந்து எடுப்பதில்லை. அந்த உப்போட தன்மையை மறைச்சு அந்த பொருளை உபயோகமானதாக மாற்றி விடுகிறது. இப்ப மகிழ்ச்சி கொடுத்திருக்கக்கூடிய தவமும் தற்சோதனையும் அப்படிதான். நம்முடைய பதிவுகளை மாற்றி மறைச்சு நல்ல வினை பதிவுகள் மட்டும் மேலோங்குவதற்கு தவம் மட்டும் போராது, தற்சோதனையும் வேண்டும். அப்ப ஏன் தவம் செய்யணும் அப்படிங்கிற கேள்விக்கு இப்ப நமக்கு விடை தெரிஞ்சிருச்சு இல்லைங்களா? வாழ்க்கையை இனிமையா அந்த சின்ன லட்டை நோக்கி பயணிக்கணும் என்றால் நம்முடைய வாழ்க்கைய அமைதியாக நடத்துவதற்கு தவமும் தற்சோதனையும் தேவை. இந்த இரண்டையும் பண்ணுவதற்கு ஆரோக்கியமான உடல் தேவை, வளமான உயிர் தேவை. அப்போ அகத்தவம் பண்றதுக்கு உடற்பயிற்சி, காயகல்பம் இரண்டும் நமக்கு சேர்க்கிறது. அதுவும் ஒரு தவம் போலதான். கண்ணை மூடி செய்யறோம். உடல் தியானம், மனதுக்கான தியானம், மனதை சரிப்படுத்துவதற்கான அகத்தாய்வு பயிற்சிகள். அப்ப மகரிஷி கொடுத்திருக்க இந்த பயிற்சியினுடைய பெருமைகளை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் தவம் செய்வோம், ஒவ்வொரு கணமும் அகத்தாய்வு செய்வோம். இப்ப வாழ்க்கை எப்படி இருக்குங்க? அந்த லட்டு
உச்சியில இருக்கக்கூடிய லட்டு மாதிரி இனிமையா அன்பும் கருணையுமா மகரிஷி கொடுத்த முழுமை பேறு நோக்கிய பயணமாக இருக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு இங்க நம்ம தெரிவிச்சு கொள்ளலாம். மகரிஷியினுடைய தவம் பற்றி தொடர்ந்தும் நம்ம ஒவ்வொரு தவமாக எடுத்துக்கொண்டு நாம ஒவ்வொரு வாரங்கள்ல பார்க்கலாம். பிரேமலதாமா, நீங்க கேட்டிருக்கீங்க கேள்வி. While doing Kayakalpa, when breathing out between the teeth, the sound is very slow. This is it okay, madam? கேட்டிருக்கீங்க. அம்மா வாழ்க வளமுடன். நம்ம மனம் பாத்தீங்கன்னா மூச்சு எந்த வேகத்துல இயங்குதோ அதோட சேர்த்து இயங்கும். அதனால்தான் மூச்சோட சேர்த்து காயகல்ப பயிற்சி கொடுத்திருக்காங்க. கீழ இருந்து மேலே இழுக்கும் போதும் எப்படி இழுக்கிறோங்க? போர்ஸா தான் இழுக்கிறோம். ஏன்னா அந்த வேகத்துக்கு மனசும் டிராவல் பண்ணணும். மூலாதாரத்தில இருந்து உச்சிக்கு டிராவல் பண்ணுது. அங்கே ஆற்றலை கொடுத்த பிறகு அந்த மீதம் இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை உடல் முழுவதும் பரவ விட்டுக்கணும்னா அந்த மூச்சு வேகமா போகும்போதுதான். நீங்க அப்ப இழுக்கிறது இழுத்தா கண்டிப்பாக சத்தம் அதிகமாக வரும். இழுத்துட்டோம், பல்லிடுக்கு வழியாக விடும்போது சப்தம் வரும். ஆண்கள் நல்ல வேகமாக சத்தம் வர மாதிரி சொல்லலாம், பெண்கள் கொஞ்சம் மெதுவாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க மகரிஷி. தொடர்ந்து மனசை இணைச்சு பண்ணும்போது நீங்க சொல்றது மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால் தவறு கிடையாது. ஆனா மனம் இயங்குவதற்கு அந்த வேகமான மூச்சு சீரல் போல போகும்போதுதான் மனசு வேகமாக உச்சி முதல் உடல் முழுவதும் பரவ முடியும். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, நன்றி. வாழ்க வளமுடன். வேற யாருக்காவது கேள்விகள் இருந்ததுன்னா கேட்கலாம். வாழ்க வளமுடன். பவித்ராமா, வேற யாருக்கும் கேள்விகள் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம நிறைவு செய்து கொள்ளலாமா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிகவும் நாகராணியம்மா அன்மியூட்ல இருக்காங்க. ஒரே ஒரு நிமிஷமா. நாகராணியம்மா, நீங்க அன்மியூட்ல இருந்தீங்க. அதான் பவித்ராமா வரல, அதனால தொடரலாமா சரிம்மா, அப்படின்றது. சரிம்மா. அவங்க சாந்தி கண்ணன்கிறவங்க இது பண்ணிருக்காங்க. அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாமா? அம்மா வாழ்க வளமுடன். ஆனா நீங்க பேசுறது எனக்கு கேட்கலம்மா, கொஞ்சம் கிளாரிட்டி இல்லைங்கம்மா. இப்ப கேக்குதாமா? வாழ்க வளமுடன். இப்ப கேக்குதுங்கம்மா. சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா. அவங்க அருமையா இருந்ததுமா அவங்க ஸ்பீச். என்னோட கேள்வி என்னன்னா, நம்ம நான் சொல்லுங்கம்மா. காயகல்பம் பண்ணும்போது இப்ப கேட்டாங்களா அது மாதிரி நல்ல அந்த அஸ்வினி முத்திரை போட்டு அந்த ஓஜஸ் எடுத்துட்டு வரும்போது அந்த இடத்துல ஒரு ஃபீலிங்கே இல்லாம இருக்க மாதிரி வந்துருதுமா. அதுக்கு என்னமா பண்ண? அது மட்டும் இல்லாம வாழ்க வளமுடன். அதாவது மேல கொண்டு போகும்போது என்ன சொல்றீங்க? ஃபீலிங் இல்லைன்னா எனக்கு எப்படி ஃபீலிங் உணர்வு? இல்லாம அப்படியே நேரா மேல வந்த மாதிரி ஆயிடுதுமா. அந்த உணர்வே வந்து இன்னும் உணர்ந்து செய்யறதுக்கு வரல. அதுக்கு தாம்மா கேட்டேன். ஆமா, ஆக்சுவலி அந்த இப்ப தண்டுவட சுத்தி ஆகட்டும், காயகல்பத்துல செய்யக்கூடிய ஓஜஸ் மூச்சாலை ஆகட்டும், அந்த எனர்ஜி வந்து ரொம்ப 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 ஷட்டில் எனர்ஜிமா. அதனால எப்படி இப்போ நீங்க ஒரு தெர்மாமீட்டர் இருக்கு, அதுக்கு நமக்கு ஒரு ஜுரமா இருக்குதுன்னா வச்சு பார்த்த அடுத்த செகண்ட் நம்மால பார்க்க முடியும், ஆனா உணர முடியுமா அந்த மெர்க்குரி மேல ஏறுறது? இல்ல இல்லையா? நமக்குள்ள சூடு பட்ட உடனே அந்த மெர்க்குரி மேல ஏறும். மேல ஏறும். ஆமா. இல்லையா? அது போலதான் நம்மளோட உயிரின் ஆற்றல். நீங்க மனசால நினைச்சு மேல ஏத்தினாலே உடனே ஏறுமா. அதனால ஏறுற உணர்வு தெரியணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. நீங்க அந்த மூலாதாரத்துல 10 அஸ்வினி முத்திரை பண்ணும்போது நான் என்ன சொல்றேன், அப்படியே மனதை ஒரு விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. ஐ திங்க் நீங்க வந்து ஆன்லைன்ல தான் எடுத்தீங்கன்னு நினைக்கிறேன். சரியாமா? ஃபவுண்டேஷன் கோர்ஸ் இல்லம்மா. நீங்க நேர மன்றத்துல போய். சரி, ஓகே. அதாவது இப்ப மூலாதாரம் அப்படிங்கிறது ஆசன வாய்க்கு ஒரு அங்குலம் மேலே இருக்கக்கூடிய ஒரு கிளாண்ட். அந்த கிளாண்ட்ல தான் நம்மளோட வைட்டல் ஃப்ளூயிட் இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்றோம், அதை அசைக்கிறீங்க இல்லையா? 10 அஸ்வினி முத்திரை போடும்போது அதுல இருக்கக்கூடிய லிக்விட் கடையப்படுது. கடையும் பொழுது என்ன நடக்கும்? உள்ளே மறைஞ்சிருக்க பொருள் மேலேயே வருமா? கையில கடையிறோம், போர் ஆகுது, அதுல இருக்கக்கூடிய வெண்ணெய் மேல் அதே போல மேல வந்து மிதக்குது. அது வந்து ஒரு பாய்ம பொருள், பெனிட்ரேட்டிவ். சரியா? அந்த ஆற்றலை எப்படி மேல கொண்டு போகும்னா காத்தோட தான் கொண்டு போக முடியும். காத்தோட சேர்த்துதான் கொண்டு போக முடியும். காத்து எது? மூச்சு காத்து.
இத வந்து இன்னைக்கு சரிம்மா. நம்ம புரியுது. மகரிஷி பிராக்டிஸா குடுத்திருக்காங்க. அது ஔவையார் ம். அன்னைக்கு பாடலா எழுதினாங்க. ஆ. விநாயகர் அகவல்ல பாத்தீங்கன்னா, மூலாதாரத்தில் மூன்றிலும் கரெக்ட்டு. ஆமா. கனலை காலால் எழுப்பி காலால் எழுப்பி கருத்தறிவித்தேன். கருத்ததை முக்கி. கால் ஆமா. அப்படின்னா தமிழ்ல காற்றுன்னு அர்த்தம். ஓ! கால் அப்படின்னா. சரிம்மா. ம். காற்றோடு சேர்த்து கருத்தறிவித்தே. ஆமா. கருத்துன்னா என்னது? எண்ணத்தோட மேல கொண்டு போணும். ஓ! சரிம்மா. அந்த எண்ணத்த அங்க வைக்கும்போது அசைவு ஏற்படுது. அது வருகிறத நீங்க நாக்க மடக்குறது கூட அந்த பாத்து ஓப்பன் ஆகுறதுக்கு தான். பீனியல் ம். கிளாண்டுக்கு போற பாத்து ஓப்பன் ஆகணும்னா, நாங்க நீங்க மடக்கி தொடணும். ம். நாக்கு ம். மேலெண்ணத்தை தொடுத்த அந்த லம்பிகா யோகம்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த ஆ. முத்திரையில நீங்க நாக்க மேலெண்ணத்த தொட்ட உடனே, அங்க ஒரு ஓப்பன் கிடைக்கும். உடனே மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல் மூச்சோடு சேர்த்து மேல கொண்டு போறீங்க. மேல. அது சரிம்மா. உடனே போயிடும். "சூடளக்கும் சரிம்மா. கருவியிலே ரசத்தை போலன்னு" சொல்லுவாங்க மகரிஷி. "சோதி உத்தமம். விந்து சூடேறி நெற்றி முட்டும்." ஆஹா! சரிம்மா. அதனால இழுத்தாலே போகும். உணர்வு வரணும்னு அவசியம் இல்ல. சரிம்மா. எண்ணத்த கொண்டு போய் நிறுத்துங்க. அவ்வளவுதான். சரிம்மா. ரொம்ப நன்றி சரி. அம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. பவித்ராம்மா வாழ்த்தி நிறைவு பண்ணிக்கலாங்களாம்மா? வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன் அம்மா. மிகவும் அருமையான சிந்தனை அம்மா. தியானம் பத்தி நெறைய தகவல்கள் சொல்லியிருக்கீங்க. நாம் அனைவரும் உடற்பயிற்சி, தியானம், காயகல்ப பயிற்சி நாள்தோறும் நாம் அனைவரும் தொன் பயிற்சிகளை தினந்தோறும் செய்வோம். நாம் மகரிஷியின் கனவாம். நாம் அனைவரும் தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வளமுடன். சின் இன்று சிந்தனை உரை வழங்கிய பேராசிரியர் கோதை அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறைசெல்வம், உயர் புகழ், மெய்ஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள் காலை 5:30 தவம் தொடர்ந்து 6 மணி வீடியோ மற்றும் ஆடியோவில் உடற்பயிற்சி இடம்பெறும். அதை பார்த்துக் கொண்டே நாம் பயிற்சி செய்யலாம். மாலை 6 மணி மகரிஷியின் பாடல்கள், மாலை 6:25 மாலை காயகல்பம், மாலை 6:30 தவம், மாலை 7 மணி சிந்தனை, மாலை 7:30 உலகநல வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டிப்பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன்வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வளமுடன். மனமகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன்.